வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆற்றுலேருந்து மீன் கிடச்சிது. காவேரி ஆறு ஓடுது, மேட்டூர் டேம் தண்ணி. தினமுமே ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும். மீன்காரர் 6 கிலோ மீன் கொண்டு வந்து கொடுத்தாரு. நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தலை பீஸெல்லாம் குழம்புக்காகவும், வால் பீஸு கொஞ்சம் உடம்பெல்லாம் வறுவலுக்காகவும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதிகம் முள் இல்லாத மீன், கொஞ்சமாக தான் முள் இருக்கும். தலையெல்லாம் ரொம்ப நல்லா பெருசாக நல்லாவே இருக்குது. டேஸ்டியாக இருக்கும் குழம்பு வச்சோமா. நிறைய சதைகள் தான் இருக்கும், முள் கம்மியாக இருக்கும். கல்லுப்பும் லெமன் ஜூஸும் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டேன். மீனில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு நல்லா பெரட்டி எடுத்தால் ரொம்பவும் நல்லா க்ளீன் ஆகிடும். நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. நல்லா சதப்பற்றோடு நல்லா இருக்குது. வறுத்து சாப்பிட்டாலும் சரி, குழம்பு வச்சாலும் சரி, சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு சின்ன தேங்காவாக, முழு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுலேயே மற்ற பொருட்களையும் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த வெயில் காலத்தில் சின்ன வெங்காயம் சேர்த்துறது உடம்புக்கு நல்லது. அது மீன் குழம்பு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே உரித்து வச்சுருக்கேன். பூண்டும் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன். 3 கட்டி பூண்டு போட்டிருக்கேன். தக்காளி பழம் 5 தக்காளி பழத்தை கழுவி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். எல்லாம் போட்டுடலாம் மிக்சியில். சின்ன வெங்காயமும் பூண்டும் உரித்து தரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. அதனால் எப்பயுமே அதிகமாக தான் சேர்த்துக்குவேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். அதில் கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய மீன், அதனால் வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் நிறையா சேர்க்கிறேன். கொஞ்சமாக மீன் இருந்தால் இதில் அளவில் பாதியாக குறைச்சிக்கலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு செய்யலாம். புளி தண்ணியோட மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் நல்லா கரைச்சி வச்சாச்சு. குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி வறுவல் மீனில் மசாலாலாம் கலந்து வச்சுக்கலாம். குழம்பு ஆகிறதுக்குள்ளே மீனில் மசாலா நல்லா ஊறி இருக்கும். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் கலந்துக்கலாம். பொடிகளையெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். 2 லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடிகள் போட்டாச்சு. லெமனை பிழிஞ்சு விடலாம். லெமன் போட்டு செஞ்சோமா ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நான் தூள் உப்பு கொஞ்சமாக போட்டேன், வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. மீனையில் பிரட்டிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பும் லெமன் ஜூஸும் போட்டு தான் மீனை கழுவினேன். ஆனால் மீன் 6-7 முறை நல்லா கழுவி எடுத்தாச்சு. மீனை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கழுவுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸ்மெல் அதிகம் வராது. குழம்பும் வறுவலும் சூப்பர் டேஸ்டியாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் 1/2 ஸ்பூன் போட்டுடுறேன். இந்த மிளகாய்த்தூள் நல்லா காரமாக இருக்கே, அதனால் 2 ஸ்பூன் போட்டால் போதும். உப்பு லைட்டாக போதாத மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். எல்லா மீன்கள்லேயும் மசாலா கலந்து வர மாதிரி நல்லா பரட்டி வச்சிடலாம். சூப்பராக நல்லா பரட்டி வச்சாச்சு. எல்லா மீன்கள்லேயும் மசாலா நல்லா கலந்துருக்கு. இது 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா ஊறட்டும். அகலமான பெரிய கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சோமா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் படப்படன்னு புரிஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா செவக்க வதங்கட்டும் வெங்காயம். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிடணும், வெங்காயமும் நல்லா செவந்துடணும். வெந்தயம் பொரிஞ்சதும் தான் வெங்காயத்தை போடணும். எண்ணெயில் வெந்தயம் பொரியறப்ப அட்டகாசமாக ஸ்மெல் வரும். வெங்காயம் நல்லா சிவந்து வரட்டும். நல்லா கலந்து விடலாம். எப்பயுமே சமையலில் வெங்காயம் போடுறப்ப அது நல்லா செவந்ததுன்னு தான் அடுத்த பொருட்களை போடணும். அப்போ தான் எந்த சமையல் செஞ்சாலும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு.
இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஊற்றிடலாம். மிக்சியில் தேங்காய், தக்காளி பழம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிடலாம். புளி தண்ணியில் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து அதையும் ஊற்றிடலாம். இந்த குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 20 நிமிஷமாவது இந்த குழம்ப நம்ம நல்லா கொதிக்க விடணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடலாம். நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி போட்டு வைக்கலாம். அப்பப்போ மூடியை திறந்தும் கலந்து விடணும். நல்ல வாசனையாக இருக்குது. இப்போயே மூடி எடுத்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. நான் இடையில மூடியை எடுத்து திறந்து கிளறி விட்டேன். மீன் போட்டதை 3 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடணும். அதனால் முன்னாடியே குழம்ப நல்லா கொதிக்க வச்சிடணும். தேவையான அளவு நல்லா கொதிச்சிருச்சு. மீனை போட்டுடலாம். ஒவ்வொன்றா எல்லா மீன்களையும் போட்டுடலாம். எல்லா மீனையும் போட்டாச்சு. மூடி வைப்போம். 3 நிமிஷத்தில் மீன் வெந்துடும். 3 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். சூப்பர் டேஸ்டில் இருக்குது. மீன் நல்லா வெந்திருக்கும். எடுத்து பார்ப்போம். கண் வெளியே வந்தாவே மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். சூப்பராக நல்லா வெந்துருச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்குது. வாசனையை பார்த்தாவே தெரியுது. அட்டகாசமாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீனை வறுத்தரலாம். மீன் நல்லா ஊறியிருக்கு. செமையாக இருக்குது. வறுக்கவே வாசனை ஆளை தூக்குது. எங்கள் வீட்டில் வறுக்கவே காலியாகிட்டுருக்குது. எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சூப்பராக திருப்பி போட்டு வேக வைக்கலாம். மசாலாங்களை கலந்தது ஒரு அரை மணி நேரம் விட்டுறணும். ரொம்ப நல்லா ஊறிடுச்சு. உடனே பண்ணுறதை விட ஊறி பண்ணுறப்ப அந்த லெமன் ஜூஸு மசாலாங்கெல்லாம் நல்லா கலந்து சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அட்டகாசமான டேஸ்டியில் ஆற்றி மீன் குழம்பும் மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. குழம்பும் மீன் வறுவலும் டேஸ்டி பண்ணி பார்த்தாச்சு. சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க சாப்பிடலாம். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.